ஒன்றே ஒன்றுதான், மனரம்யம் இல்லை. அதனால சமாதானத்தை இழந்து போய் விடுகிறோம். அப்போ கடன்காரன் வரும்போது வீட்டுக்குள்ள ஒளிந்து நிற்பது. இந்த இஎம்ஐல போட்டோம்னா அதனால சிவில் கோர்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போவது. இதனால நம்ம அடுத்த என்ன செய்வது, தற்கொலைக்கு போய் விடுகிறார்கள். பிசாசன் வைத்த கண்ணி அதுதான். உன்னை எப்படியாவது நிம்மதி இல்லாமல் ஆக்கி, தேவனை விட்டு உன்னை பிரித்து, பலனற்று போய் ஒதுக்கப்பட்டு இருளின் அதிகாரத்தினால விழுந்து போவதற்காக அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதனால நம் வீட்டில் என்ன வருமானம் வருதோ அதில் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற சம்பளத்தை ஜெபித்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்று விசாரித்து அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடந்தோமானா நம் வீட்டில் சமாதானம் உண்டாகி இருக்கும்.